திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் தம்பி பார்த்தாயா, இளம்பெண்கள் தோள்களிலே கை போட்டு வரும், இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் மகாத்மா காந்தி அவர்கள் எல்லாருக்கும் மதிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் நீங்க அதை பத்தி எதுக்கு குரோக்கடைல் டியர்ஸ், முதல் கண்ணீர் ஏன் வடிக்கிறீங்க? திமுக அரசு பொறுப்பேற்கிறப்ப இருந்த கடன் தொகை இப்ப அதிகரிச்சிருக்கா? அதாவது 2021 வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,30,00,000 ரூபாயா இருந்தது. இப்போ 9,30,00,000 ரூபாயாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி இருக்கின்ற ஒரு அரசு. ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு. காரணம் என்னன்னா, நாம எப்ப பார்த்தாலும் யூபியை பாரு, பீகாரை பாரு, அதெல்லாம் முன்னேறலன்னு தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வருக்கும் நிதியமைச்சருக்கும் கவனப்படுத்துறதுக்காக சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசம் நம்மளை போல 3 மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம். அதனுடைய பட்ஜெட், சர்ப்ளஸ் பட்ஜெட் 37,000 கோடி. அதனுடைய கடன் 9 லட்சத்துக்கும் கம்மி, நம்மளை போல 3 மடங்கு பாப்புலேஷன். அதே மாதிரி பீகாருக்கு சொல்றேன்னா, பீகார் இஸ் a ட்ரை ஸ்டேட். தமிழ்நாட்டில் குடியால் வருகின்ற வருமானம் 55,000 கோடி. ஆனால் அது ஒரு பைசா கூட இல்லாம பீகார்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் 8,000 கோடி. நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் முன்ன வேணா பீமார் ஸ்டேட்னு சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம், அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம்.